ஹலோ பசங்களா, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம சூப்பர் செஷன் தான். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், லாஸ்ட் 10 years கொஸ்டின் பேப்பர்ஸை இண்டிவிஜுவல் சாப்டர் வைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு எவல்யூஷன் சாப்டர், இம்பார்ட்டன்ட் சாப்டரை லாஸ்ட் 10 years கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் எடுத்து ஃபுல் கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம். கண்டிப்பா ஃபுல்லா பாத்துருங்க. அதுக்கு முன்னாடி we are running XPL ஆஃப்லைன் கிராஷ் பேட்ச். நிறைய பேர் எதிர்பார்த்த ஒரு கோர்ஸ். சார் கிராஷ் எப்போ ஆரம்பிப்பீங்க, எப்போ ஆரம்பிக்க போறோம்? 27ஆம் தேதியிலிருந்து மறக்காம ஜாயின் பண்ணுவீங்க. 10,000 GST கொடுத்தா போதும். கிராஷ் கோர்ஸ் தவிர என்ன கிடைக்கும் கேட்டீங்கன்னா, you are going to get the GIB டெஸ்ட் சீரிஸ். Xylemோட ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியான GIB ஈஸியா நீங்க அக்வயர் பண்ணி நிறைய மாக் டெஸ்ட், ப்ரீநீட் எல்லாம் எழுதி அந்த ஆம்பியன்ஸ் என்வைரன்மெண்ட்ல பழகி எக்ஸாம் தைரியமா ஃபேஸ் பண்ணலாம். சரியா? மறந்துடாதீங்க பசங்களா. நீங்க பாக்குறது எல்லாமே நம்ம Xylem கோயம்புத்தூர் தமிழ்நாட்டுல வந்த ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, we are not given this Kerala result here. எல்லாமே நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ். 50+ அப்படியே போய்கிட்டே இருக்கு. அண்ட் ஆல்சோ 8129000700 இந்த நம்பர் கால் பண்ணி குயிக் உங்க அட்மிஷன்ஸை போட்டுக்கோங்க. சரியா? சோ ஆரம்பிச்சிருவோமா? முதல் கேள்வி, which of the following structure is homologous to wing of a bird? அப்ப ஃபர்ஸ்ட் ஹோமோலோகஸ் தெரிஞ்சுக்கணும். நான் குயிக்கா உங்களுக்கு ஹோமோலோகஸ், அனலோகஸ், கன்வர்ஜென்ட், டைவர்ஜென்ட் நான் என்னங்க தெளிவா சொல்லி கொடுத்துறேன். அப்புறம் நம்ம அப்படியே ப்ரொசீட் பண்ணோம். சரியா? சோ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஹோமோலோகஸ். ஹோமோலோகஸ்ல ரெண்டே விஷயம் அவசியம். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க எல்லாத்துக்குமே சேம் ஆரிஜின் ஆர் சிமிலர் பேட்டர்ன் இருக்கும். என்ன சொல்ல வரீங்க சார் அப்படின்னா, இப்ப ஃபர்ஸ்ட் என் கை எடுத்துக்கோங்க. என் கையில பாத்தீங்கன்னா ரேடியஸ் ஒரு போன் இருக்கு, அல்னா இருக்கு, கார்பல்ஸ் இருக்கு, பேலஞ்சஸ் இருக்கு, மெட்டா கார்பல்ஸ், இந்த மாதிரி நிறைய போன்ஸ் இருக்கு. இதே போன்ஸ் நீ ஒரு பேட்லயும் பார்க்கலாம். ஆனா என் கையை வச்சு நான் பறக்க முடியாது, பேட்டோட கையை வச்சு பறக்க முடியும், விங்ஸ்ன்னு சொல்லுவோம். கரெக்டா? அப்ப எப்படி சார்? பாக்குறதுக்கு வேணா வித்தியாசமா இருக்கலாம், லைட்டா ஃபங்க்ஷன்ஸ் வேணா வித்தியாசமா இருக்கலாம், ஆனா அவங்க ஆரிஜின் சிமிலரா இருக்கு. இப்ப எனக்கும் ரேடியஸ் இருக்கு, அவனுக்கும் ரேடியஸ் இருக்கு. பேட் தான். சரியா? பேட்டுக்கும் ரேடியஸ் இருக்குன்னா எங்க ரெண்டு பேருக்கு இது காமனா இருக்குன்னு அர்த்தம். எனக்கும் அண்ணா இருக்கு, அவனுக்கும் அண்ணா, அப்ப காமனா இருக்கு. பேலன்சஸ் அவனுக்கும் இருக்கு, எனக்கு ஒரு காமனா இருக்கு. அப்போ நமக்கு எல்லாத்துக்கும் என்ன சொல்றாங்க, ஹோமோலோகஸ்னா சிமிலர் பேட்டர்ன் ஆர் சேம் ஆரிஜின். அப்போ நான் என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? காமன் ஆன்செஸ்டர்ங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட் இங்க கன்க்ளூட் பண்ணலாம். So, when I speak about homologous, there's a conclusion of common ancestor. Very important point. Common ancestor இருக்கறனாலதான் எனக்கு similar origin இருக்கு, similar pattern இருக்கு. Simple. Okay, and different function இருக்கு. புரிஞ்சுதா? So, common ancestor ஒண்ணு and same origin. இப்போ analogous பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட். Common ancestor கான்செப்ட் வராது. ஏன்னா அவன் ரெண்டு டிஃப்ரெண்டான ஆரிஜின்ல இருந்து வந்தவனுங்க, ரெண்டு டிஃப்ரெண்டான ஸ்பீஷிஸ் இருந்து வந்தவனுங்க. அப்ப ரெண்டு டிஃப்ரெண்டா இருப்பாங்க. சரியா? சோ அப்ப அவங்களுக்கு காமன் ஆன்செஸ்டர் வராது, சேம் ஆரிஜின் கான்செப்ட் வராது. அவங்களுக்கு சேம் ஃபங்க்ஷன் இருக்கும். இன்னும் ஈஸியா சொல்ல கேளுங்க. ஒரு பட்டர்ஃபிளை பாருங்க, ஒரு பேர்டை பாருங்க. ரெண்டு பேத்துக்கும் விங்ஸ் இருக்கு, ரெண்டு பேர் பறப்பாங்க. ஆனா பட்டர்ஃபிளை விங்ஸும் பேர்ட் விங்ஸும் ஒன்னும் சொல்ல முடியுமா? கண்டிப்பா இல்ல. விங்ஸ் பட்டர்ஃபிளை இருக்கிறது ஒரு அவுட் க்ரோத், ஜஸ்ட் அவுட் க்ரோத். ஆனா ஒரு பேர்ட்ல பாத்தீங்கன்னா ரேடியஸ், அல்னா, கார்பல்ஸ் எல்லாமே இருக்கு. So patterns different, function same because அவங்களுக்கு ஒரே environmental stress வந்திருக்கு, ஒரே environmental habitat stress வந்தனால பறந்தே ஆகணுங்கிறதுக்காக தான் அந்த பறக்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்திருக்கே தவிர பறக்கிறனால இவங்கள ஒரே கூட்டம்னு சொல்லவே முடியாது. சரியா? புரிஞ்சுதா? கிளியர்? அப்ப இதுக்கு ஆன்சர் என்னவா இருக்கும்? விங்ஸ் ஆஃப் a birdக்கு ஹோமோலோகஸ் இருக்கிறது என்னது? இட்ஸ் வெரி ஈஸி. இட் இஸ் flipper of wing. ஓகே, சோ வேணும் சரி பேர்டும் சரி எடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற அந்த ஃபிளிப்பரும் விங்ஸும் பாத்தீங்கன்னா இட் இஸ் ஹேவிங் சேம் origin and similar pattern, so we are concluding it as homologous. புரிஞ்சா பசங்களா? ஈஸியா இருக்கா? அடுத்து பாருங்க, following the two statements regarding the origin of life. ஃபர்ஸ்ட் சொல்றாங்க, the earliest organisms that appeared on the earth were non-green and presumably anaerobes. முதல் தோன்றிய ஆர்கானிசம்ஸ் கண்டிப்பா கிரீன் இல்லன்னு சொல்றாங்க. இட்ஸ் something not related to greenery or photosynthetic அந்த மீன் பண்றாங்க. சரியா? நான் கிரீன் சொல்றாங்க. and anaerobes இருக்குன்னு சொல்றாங்க. என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா உண்மைதான். கரெக்டா இல்லையா? எடுத்த உடனே பிளான்ட் போட்டோசிந்தசிஸ் சன்லைட் வச்சு பண்ணோமா? கண்டிப்பா இல்ல. ஃபர்ஸ்ட் anaerobes தான் வந்துச்சு. ஆக்சிஜன் நம்ம கிட்ட இல்ல. ஃப்ரீ ஆக்சிஜன் பெரிய ஒரு பிரச்சனை நம்ம கிட்ட. அது இல்ல. அது இல்லாதனால ஃபர்ஸ்ட் ஆக்சிஜனே வரல. அப்போ ஆக்சிஜன் டைம்ல எப்படி ஏரோபிக் ஒர்க் ஆயிருக்கும், எப்படி போட்டோசிந்தசிஸ் நடந்திருக்காது. சோ கண்டிப்பா anaerobesம் நான் கிரீன் இருக்கக்கூடியதான் வந்திருக்கு. சரியா? அடுத்து பாருங்க, the first autotrophic organisms were the chemoautotrophs. அப்ப என்னாச்சு? கொஞ்சமா ஆட்டோட்ராபிக் வர ஆரம்பிச்சது, which means they prepare their own food, nothing but plants.
அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன ஆர்கானிசம்ஸ் வரும்போது ஃபர்ஸ்ட் வந்து கீமோ ஆட்டோட்ரோஃப், which means கெமிக்கலி அவங்களுக்கு தேவையான ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணாங்க. அண்ட் they never released oxygen. எப்படி ரிலீஸ் பண்ணுவானுங்க? போட்டோசிந்தட்டிக் ஆகுங்க? கண்டிப்பா இல்ல. போட்டோசிந்தட்டிக்கா இருந்தாதான் ரிலீஸ் பண்ணுவானுங்க. அப்பதான் போட்டோசிந்தட்டிக் இல்லையே, ஃபர்ஸ்ட் கீமோ தானே வந்துச்சு. அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா போட்டோ ஆட்டோட்ரோஃப்ஸ் வந்துச்சு. Okay, so technically both the statements are right. We'll anyhow cross check, so both A and B are correct. புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? Analogous structures are a result of okay, homologous பார்த்தாச்சு, analogous பார்த்தாச்சு. அப்ப divergent convergent பாத்துருவோமா? நல்லா பாருங்க. Divergent, convergent. What is happening? From a single common ancestor, there are many species getting diverted. This is a divergent. Correct? ஒரு காமன் ஆன்சிஸ்டர்ல இருந்து ஒரு பேர்ட் உருவாச்சு, ஒரு வேல் உருவாச்சு, ஒரு மேமல் உருவாச்சு, ஒரு ஹியூமன் உருவாச்சு, அண்ட் யூ கேன் கோ ஃபார் எனி அதர் டைகர், சீட்டா, எனிதிங். இவங்க எல்லாமே ஒரு காமன் ஆன்சிஸ்டர் டைவர்ஜ் ஆயிருக்கான். அப்ப இவனுக்கு எல்லாமே என்ன இருக்கு? சேம் ancestor, same origin or similar pattern. அப்புறம் ஏன் சார் இவன் பறக்கிறான், இவன் நடக்கிறான், இவன் குதிக்கிறான்? ஏன்னா அவனோட என்வைரன்மெண்ட் வேற. எனக்கும், நான் இப்போ அதான் சொல்றேன், எனக்கும் பேட்டுக்கும் ஒரே பேட்டர்ன் தான். ஆனா நான் பறக்கல, ஏன்னா எனக்கு அதுக்கான தேவை இல்லை. என் என்வைரன்மெண்ட் டிமாண்ட் பண்ணல. ஸோ ஐ எம் நாட் நேச்சுரலி செலக்டட் டு ஃப்ளை. ஆனா பேட்டுக்கு வேற வழியில பறந்தே ஆகணும். அதுதான் இங்க எல்லாத்துக்கும். சீட்டா ஒரு மாதிரி இருக்கு, வேல் ஒரு மாதிரி இருக்கு, ஹியூமன் ஒரு மாதிரி இருக்கு. என்ன காரணம்னா அவனுக்கு எல்லாத்துக்கும் காமன் ஆன்செஸ்டர் தான். பார்க்கணும் வித்தியாசமா இருக்கான், வேற ஸ்பீஷிஸ் தோணும். பட் they are having similar anatomy. அப்புறம் வித்தியாசமா இருக்க காரணம் environment stress. Environment demand பண்ணிச்சு, அதுக்கு ஏத்த மாதிரி மாறிட்டானுங்க. So this is what we call a divergent. What about convergent? They converge to a similar point here. Everybody gets converged to a similar point called similar function. For say, the similar function flying எடுத்துக்கிறேன். ஓகே, flying ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். யாரு? பட்டர்ஃப்ளையும் வந்துருவான், பேர்டும் வந்துருவான், பேட்டும் வந்துருவான். உனக்கு பிடிச்ச ஏதாவது இன்னொரு அனிமல் எடுத்துக்கோ, அதுவும் வந்துடும். அப்படி இருக்கும்போது இவனுக்கு எல்லாமே பறக்குறாங்க, அதனால இவனுக்கு எல்லா காமன் ஆன்சர்ஸ் இருக்குன்னா அதுவும் தப்பு. அது அப்படி வராது. ஏன்னா நான் இப்போ சொன்ன மாதிரி பட்டர்ஃப்ளையா இருக்கட்டும், பேர்டா இருக்கட்டும், ரெண்டு டிஃப்ரெண்ட் எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்கக்கூடிய ஸ்பீஷியஸ். இப்போ அவனுக்கு காமன் ஆன்சர்ஸ் வராது. ஏன்னா அவனுக்கு இருக்கிற விங்ஸ் ஒரு அவுட் க்ரோத், இவனுக்கு இருக்கிற விங்ஸ்ல போன் பேட்டர்ன்ஸ் இருக்கு. ஸோ தேர் டிஃப்ரெண்ட். ஆனா ஏன் கன்வர்ஜன் சொல்றோம்? பிகாஸ் தேர் ஹேவிங் சிமிலர் ஃபங்க்ஷன். கிளியர்? அப்ப இங்க நல்லா பாருங்க, அனலோகஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் நமக்கு என்ன சப்போர்ட் பண்ணும்? டைவர்ஜன், கன்வர்ஜென்டா? அனலோகஸ்னா என்ன சொன்ன? சிமிலர் ஃபங்க்ஷன் இருக்கும், டிஃபரெண்ட் பேட்டர்ன் இருக்கும். அப்போ சிமிலர் ஃபங்க்ஷன் எங்க இருக்கு? கன்வர்ஜன் இருக்கு. ஸோ கன்வர்ஜென்டா சப்போர்ட் பண்ணும். எஸ், கிளியர்? புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? அடுத்து பாருங்க, which among these is the correct combination of aquatic mammals? Aquatic mammals என்னன்னு கேக்குறாங்க, பாத்துருவோமா? It is whales, dolphins and seals. இவங்க எல்லாமே aquatic இருக்கக்கூடிய mammals. உங்க புக்ல கொடுத்திருப்பாங்களா? Artificial selection to obtain cow yielding higher milk output represent. First question புரிஞ்சுதா? Artificial selection, அதாவது man made. ஹியூமன் உள்ள இன்வால்வ் ஆகுறான். ஹியூமன் உள்ள இன்வால்வ் ஆகி என்ன பண்றான்? 2 மாடை பாக்குறான். இந்த மாடு 1 லிட்டர் கொடுக்குது, இந்த மாதிரி 2 லிட்டர் கொடுக்குது. என்ன எடுக்கிறது? 2 லிட்டர் நமக்கு வேணும். ஒதுக்கிட்டு நம்ம டெவலப் பண்ண ஆரம்பிப்போம். உனக்கு என்னெல்லாம் தேவையோ கொடுத்து டெவலப் பண்றதுதான் ஆர்டிபிஷியல் செலக்ஷன். ஹையர் ஈல்டுக்காக ஒரு ஹையஸ்ட் ஈல்டுக்காக மேன் இன்டர்வென் பண்ணி அவனுக்கு தேவையான ஈல்டை எடுக்கிறதுக்கு அவன் பண்ற பிரீடிங்கா இருக்கட்டும், மேட்டிங் டெக்னிக்ஸ் ஆகட்டும், எல்லாமே இதுல வந்துடும். ஆர்டிபிஷியல் செலக்ஷன்ங்கிற கான்செப்ட்ல வந்துடும். அப்ப இந்த ஆர்டிபிஷியல் செலக்ஷன் பண்ணி கவோட ஹையர் மில்க் ஈல்டை எடுக்கிறது என்ன ரெப்ரசென்ட் பண்றது? ஸ்டெபிலைசிங்கா, டைரக்ஷனலா, டிஸ்ரப்டிவா? அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெபிலைசிங்னா என்ன, டைரக்ஷனா என்ன, டிஸ்ரப்டிவ்னா என்ன? இப்ப நீ ஒரு கர்வ் எடுத்துக்கிற. ஓகே, இந்த கர்வ்ல இது ஒரு மீன் வேல்யூ, இது ஒரு எண்டு, இது ஒரு எண்டு. ஓகே, நமக்கு எப்பவுமே ஒரு ஈஸியா சொல்லிட்டாங்க, டால் பீப்புள், ஷார்ட் பீப்புள், இங்க மீடியம் ஹைட் பீப்புள். இந்த மாதிரி நமக்கு எல்லாத்துக்கும் இருக்கும்ல, ஒரு 3 கேட்டகரி எடுக்கலாம்ல. அந்த மாதிரி எடுக்கும்போது இப்ப இது கவுங்கிறது ஹையர் மில்க் ஈல்ட். அப்ப நான் இதுக்கு ஒரு சினாரியோ கொடுக்குறேன், லோவர் மில்க் ஈல்ட், நார்மல் மில்க் ஈல்ட், ஹையர் மில்க் ஈல்ட். அப்ப ஹையர் மில்க் ஈல்ட் சொல்லும்போது இந்த கர்வ் வருமா? வராது. ஏன்னா இந்த பர்டிகுலர் மீன் தான் ஃபேவர் ஆயிருக்கு, அதனாலதான் பீக் அப்படி டாலா இருக்கு.
அப்ப என்ன ஃபேவர் ஆயிருக்கு இந்த இடத்துல? நார்மல் மில்க் ஈல்டுனா இது கரெக்ட். நமக்கு ஹையர் மில்க் ஈல்டு தானே, அப்ப இது வராது. அப்ப இது என்னது? இதுங்கிறது நமக்கு தேவையில்லாத ஸ்டெபிலைசிங். ஸ்டெபிலைசிங் வராது. ஸ்டெபிலைசிங் ரெண்டு ஆப்ஷன். ஐ வில் டிஸ்கஸ் இட் இன் யூ, பட் ஐ டெல் யூ. இந்த டைரக்ஷன்ல என்ன சார்? டைரக்ஷன்னா இந்த கர்வ் எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு சைடு அப்படி இருக்கும். அதுல கொஞ்சம் இங்க வரையினா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். தெரிஞ்சு வச்சுக்கோ. அந்த கர்வ் வந்து இப்படி இருக்கும். சென்டர்ல இருந்துச்சுன்னா சென்டர் வேல்யூ அக்செப்ட் ஆயிருக்கு. சைடுல இருந்துச்சுன்னா இந்த சைடு வேல்யூ. ஆனா இந்த சைடு இருக்கு. என்ன சொன்ன? ஹையர் மில்க் ஈல்ட் சொன்னா அப்ப இட் இஸ் புஷ்டு டு ஒன் டைரக்ஷன். இட் இஸ் புஷ்டு டு ஒன் டைரக்ஷன். டைரக்ஷனல் பேஸ்டு ஃபீல்டு தான் இந்த பர்டிகுலர் ஹையர் மில்க் ஈல்ட். புரிஞ்சுதா? அப்ப டிஸ்ரப்டிவ்னா என்னங்க ஐயா? டிஸ்ரப்டிவ்னா இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா எனக்கு இவனும் வேணும் இவனும் வேணும், லோவராவும் இருக்கு ஹையராவும் இருக்கு, நடுவுல இருக்கவும் தேவையில்லை. அதுதான் இந்த டிஸ்ரப்டிவ். அப்ப நமக்கு இதுல என்ன கேஸ், என்ன சினாரியோ வரும்? நீ யோசிச்சு பாரு. ஹையர் மில்க் ஈல்டு, lower milk yield வராது, normal milk yield வருது. அப்ப higher-னா I am pushing it. So direction as it pushes the mean of the character in one direction. One direction part super இருக்கும் இந்த மாதிரி. Okay, fine. So stabilizing கண்டிப்பா வராது. Same stabilizing disruptive வராதுடா, and direction வந்து. Okay, புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? அக்கார்டிங் டு ஹியூகோ டி விரியஸ்னாலே நமக்கு என்ன வரும் மண்டையில? மியூட்டேஷன் பேசினவர் அவர் தான், மியூட்டேஷன்ல பிரச்சனை பண்ணது இவர் தான். டார்வினுக்கு அகைன்ஸ்ட் அவர் சொல்றதுலாம் தப்பு, மியூட்டேஷன் தான் கரெக்ஷன் பேசினவர் ஹியூகோ டி விரியஸ். தி மெக்கானிசம் ஆஃப் எவல்யூஷன் இஸ் நதிங் பட் நோ சால்டேஷன். சால்டேஷன் கான்செப்ட் அப்படின்னா என்ன? ஒரு ஜம்ப், ஹையர் லாங்கர் ஜம்ப் தான் என்ன மீன் பண்றாங்க? சால்டேஷன் அப்படின்னு என்ன சார்? நல்லா பாருங்க. நம்ம தலைவர் இருக்கிற டார்வின் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா சேஞ்ச் நடக்கும், ஒரே பக்கமா நடக்கும். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, இப்போ ஒரு ஒயிட் கலர்ல இருந்து பிளாக் கலரா போகுதுன்னு வச்சுப்போம். ஒயிட் கலர் இருக்குன்னா அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஆஷ் கலர், டார்க் ஆஷ் கலர், லைட் பிளாக் கலர், டார்க் பிளாக் கலர், இந்த மாதிரி தான் வரும்னு சொல்றாரு யாரு? டார்வின். ஓகே, ஒரே டைரக்ஷன்ல அப்படியே பொறுமையா கிராஜுவலா நடக்கும் சொல்றாரு. ஆனா நம்ம தலைவர் அப்படி இல்லை. ஒயிட் இருந்து டைரக்டா பிளாக் போகும், இடையில இந்த ஆஷ், கிரே, லைட் ஆஷ், லைட் பிளாக் எதுவுமே தேவையில்லை, டைரக்ட் ஜம்ப் அடிக்குங்கிறத சால்டேஷன் கான்செப்ட். Okay, it can be random, it can be directionless, it can take a longer jump. அதுதான் இந்த saltation concept. புரிஞ்சுதா? Okay, so it's very clear, you know it. Yes, டவுட்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்து among the following set of examples for divergent evolution select the incorrect option. Divergent evolution க்கு incorrect option கேக்குறாங்க. Four limbs of man, bat and cheetah correct. Heart of bat, man and cheetah correct. Eye of octopus, batman and hold பண்ணுவோம். Brain of batman and cheetah correct. இது ஒரு ஈஸி ட்ரிக் சொல்ற பாருங்க. bat, man, cheetah இவன் மூணுத்தையும் நான் ஒரு கேட்டகரியில போடலாமா? இவன் மூணுத்தையும் நான் என்ன பண்ணலாம்? அழகா மெமேலியாங்கிற ஒரு கேட்டகரியில போடலாமா? ஆனா ஆக்டோபஸ் அப்படி இல்லை. ஆக்டோபஸ்ங்கிறது ஒரு மொலஸ்க், மொலஸ்கா, வேற இனம் அவன். அப்ப அவனோட ஐயும் பேட்டோட ஐயும் மேனோட ஐயும் கண்டிப்பா சிமிலர் ஒரிஜின் இருக்குமா? கண்டிப்பா இருக்காது, கண்டிப்பா இருக்காது. ஃபங்க்ஷன் எல்லாம் பாக்குறது தான், ஆனா சிமிலர் ஒரிஜின் இருக்காது. ஏன்னா ஆக்டோபஸ் will never come under this bat and man called mammalian category. It will come under different category called mollusca. புரிஞ்சுதா? So option 3 is the right answer. Got it? Easier இருக்கா? The similarity of bone structure in the forelimbs of many vertebrae is an example of the similarity of bone structure. Radius எல்லாம் சொன்னான்ல, forelimbs of many vertebrates. Yes, அவங்களாமே நான் vertebrates கூட கால்குலேட் பண்ணலாம். இவங்க எல்லாத்தையும் vertebrates கூட கொண்டு வரலாம். கரெக்டா? பேட்மேன், சீட்டா vertebrates கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வரும்போது ஆக்டோபஸ் vertebrate இல்ல. சரி, அதே இங்க பார்க்கும்போது என்ன ஆன்சர் வரும்? நமக்கு தெரியும் homology is the right answer. அப்ப இந்த ஹோமோலஜிக்கு பதிலா டைவர்ஜென்ட் எவல்யூஷன் கொடுத்திருந்தா கரெக்டா? கண்டிப்பா கரெக்ட். இங்க டைவர்ஜென்ட் எவல்யூஷன் தரல, அதனால நம்ம ஹோமோலஜி சேர்த்தோம். சரியா? ஓகே. Variations caused by mutation as proposed by Hugo de Vries are என்ன சொன்னார் தலைவரே? random and directionless சொன்னாரா? செக் பண்ணி பார்த்துருவோமா? பாத்தீங்களா? ரேண்டமா நடக்கலாம், வெள்ளை கலர் கருப்பாகலாம், கருப்பு திருப்பி வெள்ளையாகலாம், எதுனாலும் நடக்கலாம் சொல்றாரு. டைரக்ஷன்லெஸ். எஸ், ஒரு டைரக்ஷன் பார்த்து போகுது, மாத்தி போகும். ஓகே, இஸ் இட் கிளியர்? டைரக்ஷன்ங்கிறது ஈஸ்ட் வெஸ்ட் மீன் பண்ணடா. ஒரு கலர்னா ஒரு கலர் நோக்கி போகிறது டைரக்ஷன். இது அப்படி போகாது, ஒரு கலர் இருந்து வேற கலர், சம்பந்தம் இல்லாத கலர் எதுனாலும் வரலாம், டைரக்ஷன்லெஸ். தட் இஸ் வாட் Hugo de Vries has suggested. Okay, match the hominids with their correct brain size. பாத்துருவோமா? Homo habilis, Homo erectus, Homo neanderthals, Homo sapiens எல்லாமே இருக்கு. செக் பண்ணி பாத்துருவோமா? பாருங்க, நமக்கு ஈஸியா தெரியும்
ஹோமோ ஹெபிலஸ் ஃபர்ஸ்ட் வந்துச்சு, அப்ப நமக்கு கம்மி சிசி. இப்படி ஈஸி இந்த மாதிரி காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி எழுதிடலாம். இப்போ ஹோமோ எரக்டஸ் பத்தி என்ன வரும்? இட் வில் கம் அரௌண்ட் திஸ் ஒன் 900. ஹோமோ நியாண்டர்தல்ஸ் வில் கம் அரௌண்ட் திஸ் ஒன். And we have Homo sapiens as 13. அவ்வளவுதான்டா. Okay, so technically option was the right answer. ஈஸியா எழுதிடலாம், கண்டிப்பா எழுதிருவீங்கன்னு தெரியும். ரொம்ப முக்கியமானது அதெல்லாமே. ஏன்னா கண்டிப்பா ஹியூமன்ஸோட எவல்யூஷனோட கிரிமினல் கெப்பாசிட்டி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூ ஹேவ் டு ஸ்டடி அட் எனி காஸ்ட். கண்டிப்பா படிச்சிருங்க. சரியா? In a species the weight of newborn ranges from 2 to 5 kg. Okay, 2 முதல் 5 வரை இருக்கு. 97 of newborn with an average weight between 3 to 3 kg. Whereas 99% of infants born with weights from 2 to 2.5 kg are 4. ஈஸியா சொல்ல கேளுங்க. நீ என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, மொத்தம் நமக்கு நம்ம கிராஃப் போட்டோம்ல, டால், ஷார்ட், மீடியம், டால். அதே மாதிரி 3 கேரக்டர். 2 kgல ஒரு கேரக்டர், 3 3.5 ஒரு கேரக்டர், 4 5 ஒரு கேரக்டர். அப்ப அந்த 3 கேரக்டர்ல என்ன சொல்றாங்க? 97% of newborn with an average weight. அப்ப இந்த 3 to 3.3 இது நல்லாவே ஃபேவர் ஆயிருக்கு. கரெக்டா? Whereas 99% infants born with weight 2 or 4, இந்த 2 கேரக்டருக்கு என்ன ஆகுது? இறந்து போறாங்க. இப்ப நீயே சொல்றான், 3 கேரக்டர்ல இந்த கேரக்டர்லயும் குழந்தை பிறந்தா இறந்துருது. 2.5 கிலோ பிறந்துச்சுன்னா இறந்துருது. 4.5 கிலோ பிறந்தாலும் இறந்துருது. இந்த 3 குழந்தை பிறந்துச்சுன்னா நல்லாவே உயிர் வாழுதுன்னு சொல்றாங்க. அப்படி என்ன அர்த்தம்? which characters favored? the median or the mean characters favored. அப்ப curve எப்படி இருக்கும்? அழகா அப்படி இருக்கும். புரியுதா? இதான் அவன் சொன்னது. இப்ப அதே கொஸ்டின்ல அவன் என்ன சொல்றான்னா, சும்மா ஒரு மாடிஃபிகேஷன். இந்த கேரக்டர் ஃபேவர் ஆயிருக்குங்கிறான். அப்ப நீ எப்படி கேவ் வரைவ? இப்படி வரைவ. இப்ப அதே கொஸ்டின்ல இந்த கேரக்டர் மட்டும் தான் ஃபேவர் ஆயிருக்குன்னு சொல்றான். அப்ப நீ கேவ் எப்படி வரைவ? இப்படி வரைவ. இப்ப அதே கொஸ்டின்ல இதுவும் மட்டும்தான் ஃபேவர் ஆயிருக்கு, மீடியன் ஃபேவர் ஆகல. அப்ப எப்படி வரைவேன்? இப்படி இப்படி. இவ்வளவுதான் கான்செப்ட், இவ்வளவுதான் பேசிக் ஐடியா இருந்தா போதும். இதுல ஏக சந்தேகங்கள் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஈஸி கொஸ்டின். சோ வாட் ஷுட் பி தி ஆன்சர் ஹியர் டெக்னிக்கலி? இட் ஷுட் பி ஸ்டெபிலைசிங் செலக்ஷன். என்னது? சென்டர்ல அழகா ஒரு கர்வ் வருது, ஸ்டெபிலைசிங் செலக்ஷன். புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? From his experiment, S.L. Miller produced amino acids by mixing the following in a closed flask. அமினோ ஆசிட் உருவாக்குனது ஒரு பெரிய ஒரு தியரி, சூப்பர் தியரி, இது சூப்பர் எக்ஸ்பெரிமெண்ட். ஸ்டூடெண்ட்டும் டீச்சர்ஸ் இது பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தா நல்லா இருக்கும். சரியா? ஓகே, எஸ். சோ பாருங்க என்ன பண்ணாரு அவரு. 800 டிகிரி செல்சியஸ்ல என்னெல்லாம் போட்டாரு? மீத்தேன் போட்டாரு, அமோனியா போட்டாரு, ஹைட்ரஜன் போட்டாரு. So what is the answer? CH4, H2, NH3 and water vapor. மறந்துடாதீங்கடா, அவசரத்துல CH4 CH3 போட்டுறாதீங்க. நிறைய பேர் பண்ற தப்பு. ப்ளீஸ் டோன்ட் டு தட். கிளியர்? ஓகே, அடுத்து பாத்துருவோமா? Embryological support for evolution was disapproved. Yes, embryology-யோட இந்த ontogeny, recapitulate, phylogeny படிச்சிருப்பீங்க. அத பயங்கரமா என்னடா பேசுறானுங்க அப்படின்னு திட்டினவர் நம்ம இவர்தான், Carl Ernst von Baer. He was one to disapprove that. Which of the following refer to a correct example of an organism which have evolved due to changes in environment brought about by anthropogenic action? அதாவது ஒரு எக்ஸாம்பிள் இதுல கொடுத்திருக்கானுங்க. அது என்ன எக்ஸாம்பிள்னா, ஒரு ஆர்கானிசம் மனிதன் உள்ள என்வாயன்மெண்ட்டை மாத்தினால அவனும் மாறிட்டான். அது ஆந்த்ரோபோஜெனிக். ஹியூமன் இன்வால்வ்மெண்ட் ஹாஸ் டீப்லி இன்டர்வென்ட் இன் த லைஃப் ஆஃப் an organism. That's what we call it as this particular anthropogenic action. அப்ப இந்த anthropogenic action மூலமா someone has been troubled because of humans. We'll see that. Darwin's finches of Galapagos Island. அவங்க நம்மளால போல, ஏன்னா அந்த கேலப்பகோஸ்ல ஃபுட் பத்தலாம பறந்து போயிட்டானுங்க. நமக்கு எந்த ரோலும் இல்ல. ஹெர்பிசைட் ரெசிஸ்டன்ட். இது நம்ம பண்ண சேட்டை தான். என்ன பண்ணோம்? அந்த வீடு வளர்ந்துட்டு இருந்துச்சு, அந்த வீட்ஸை கொள்ளணுங்கிறாக நம்ம ஹெர்பிசைடை போட்டோம். போட்டு 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 அந்த வீடு என்னாச்சு, ஒரு கட்டத்துல அந்த ஹெர்பிசைட் நீ போட்டு நான் பாத்துக்கிறேன் வாடா நின்றுச்சு. ஹெர்பிசைடை போட்டாலும் இது வளர ஆரம்பிச்சிருச்சு. அமைதியா செத்துட்டு இருந்திருக்கும். நம்ம உள்ள போயிட்டு அதுக்கு ஹெர்பிசைடு போட்டு கொல்றன்னு பேர்ல கரெக்டா போடாம அது சாப்பிட்டு உயிர் வாழ ஆரம்பிச்சிருச்சு. பழகிருச்சு. நீ எவ்வளவு அடிப்பா அடிடா இப்படா நின்றுச்சு. சோ அப்போ அந்த ஹெர்பிசைட் ரெசிஸ்டன்ட் வீட் இஸ் an human intervened issue. அடுத்து ட்ரக் ரெசிஸ்டன்ட் யூகரியோட்ஸ். இது நம்ம பண்ணதான் பெரிய பிரச்சனை. நம்ம பண்ணது யோசிச்சு பாரு. ஒரு பாக்டீரியா கொல்றதுக்கு என்ன பண்ற? ஒரு ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ற. அந்த ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணி இந்த பாக்டீரியா கொண்டுட்டேன். நீ இது கரெக்டா யூஸ் பண்ண மாட்டேங்க. டாக்டர் பேச்ச கேட்க மாட்டீங்கன்னா உனக்கு பிடிச்ச மாதிரி யூஸ் சாப்பிடுற, உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்.
ஒரு கடத்துல என்ன ஆகுது பாக்டீரியா, எவ்வளோடா நீ என்ன கொல்லுடா, எவ்வளவு வருஷம்டா கொல்லுடா, அது செத்து 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 பழக ஆரம்பிக்குது. இவன் எப்படி நம்மளை கொல்றாங்க, பழக ஆரம்பிச்சோன்னா அந்த ட்ரக் நெக்ஸ்ட் டைம் கொடுக்கும்போது இவன் இதுதான் பண்ண போறான், இவனை அடிச்ச உடனே இந்த ட்ரக்குக்கு அகெயின்ஸ்டா வளர ஆரம்பிக்கிறதா ட்ரக் ரெசிஸ்டன்ட் யூகாரியோட்ஸ். அப்ப அதுவுமே ஹியூமன் ரோல் தான், நம்ம பண்ண சேட்டைகள் இதெல்லாம். அடுத்து man created breeds of domesticated animals like dogs. Again, so we'll see that. So technically B, C, D நம்ம சொன்ன மூணுமே ஆன்சர். புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? Flippers of penguins and dolphins are examples of. அதப்பா சொன்னேன், penguins and dolphins. நல்லா யோசிங்க, பெங்குயின்னா என்ன, டால்பின்னா என்ன, ஃபிளிப்பர்னா என்ன பாத்துருவோமா? ஃபிளிப்பர்ஸ் நமக்கு தெரியணும்டா, பெங்குயின்ல கூட அப்படி, டால்பின்ஸ்ல இந்த ஃபின்ஸ் தான் மீட் பண்றாங்க. கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் எப்படி சார்? தம்பி, பெங்குயின்ங்கிறது ஒரு பறவை, டால்பின்ங்கிறது ஒரு மேமல். Bird is different from mammal. கரெக்டா இல்லையா? Reptiles, apes, mammals. Reptiles, birds, mammals. அப்ப birds, mammals different category. அப்ப அவனுக்குள்ள இந்த காமன் ancestor வராது. சரியா? So that is technically convergent evolution. புரிஞ்சுதா? டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. பர்சனலா நான் திருப்பி டெக்ஸ்ட் பண்ணிடுறேன். சரியா? I believe it's all clear, but still maybe few students would have seen this question now. I would have explained it earlier. So பார்க்கலனா it might be a doubt. Okay. Yeah. So அடுத்து பாத்துருவோமா? Nationalist, adaptive radiation என்ன, convergent என்ன, divergent என்ன, anthropogenic action. Anthropogenic பார்த்தோம், என்ன தெரியுது? Anthropogenic. Dங்கிறது 1ல வருது. Okay. அடுத்து divergent evolution வரும், bones of forelimbs in man and whale. 2ல வந்துரும். கரெக்ட்டா? அடுத்து convergent evolution, wings of a bird and butterfly. 3ல வந்துருது. Adaptive radiation, Darwin's finches. So answer 2, option 2 is the right answer. Easy busy question. The factor that leads to founder effect in a population is, founder effect என்ன சார்? யோசிச்சு பாரு, நான் சொல்றேன் அப்ப யோசி. ஓகே, நானே இந்த கதையில வில்லனா இருக்கேன். எங்க ஒரு கன் இருக்கு, கன்னுல ஒரு 5 தோட்டா இருக்கு. நான் என்ன பண்றேன், வீட்டுல போர் அடிக்குது எனக்கு, சரியா? சரி வா போலான்னு சொல்லிட்டு நான் அந்த கன்னை எடுத்துட்டு நேரா ஒரு காட்டுக்குள்ள போறேன். ஓகே, ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சினாரியோ, தயவு செஞ்சு வந்து ரொம்ப லாஜிக்கலா யோசிக்காதீங்க. ஹைப்போதெட்டிக்கல் சினாரியோ. ஸோ ஐ ஆம் கோயிங் ஸ்ட்ரைட் இன் டு தி ஃபாரஸ்ட் வித் a gun, loaded gun. போயிட்டாங்க, ஒரு 5 தோட்டம் இருக்கு. அது ஒரு 10 புலி இருக்காங்க. ஓகே, 10 புலியில ஒரு 8 புலி வச்சுப்போம். அந்த 8 புலியை போய் சுடுறேன். நான் வந்து இந்த புளிய சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் சொல்லி இது சொல்றல, நான் ரேண்டமா சொல்றேன், சீக்கிரம் சுட்டு இருக்கேன். சுடும்போது அந்த 8ல ஒரு 5 புலி இறந்துருச்சு, இது 3 புலி தான் இருக்கு. இந்த ஒரு கான்செப்ட் பேரு தான் ஜெனட்டிக் ட்ரிஃப்ட்னு சொல்லுவோம். What do you mean by that? ஒரு சின்ன பாப்புலேஷன், 8 புலி இருக்கிறது ஒரு சின்ன பாப்புலேஷன். அப்ப அந்த சின்ன பாப்புலேஷன்ல ரேண்டமா ஒரு ஈவென்ட் நடக்குது, டாப் 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 ரேண்டமா ஈவென்ட். It is not natural selection. I have not decided based on its flesh or something, nothing like that. Nature has not decided. நான் ரேண்டமா நடத்துற ஒரு ஈவென்ட். அப்ப என்ன ஆகுது, இந்த இடத்துல ரேண்டம் ஈவென்ட்ல நிறைய பேர் இறந்து போறதுனால அந்த ஸ்மால் பாப்புலேஷன் இன்னும் ஸ்மால் ஆகி 3 பேர் தான் இருக்காங்க. அப்ப இந்த 3 பேர் சர்வைவ் ஆகணும்னா ஏதாவது ஒரு வழி பண்ணணும். அப்ப என்ன பண்ணுவாங்க, வேற இடத்துக்கு மைக்ரேட் பண்ண ட்ரை பண்ணுவானுங்க, வேற பாப்புலேஷனுக்குள்ள போக ட்ரை பண்ணுவானுங்க. அப்படி போகும்போது அது பேரு இன்னொரு பாப்புலேஷன் உருவாச்சு, அதான் ஃபவுண்டர் எஃபெக்ட். 3 புலியில ஒரு புலி ஒரு பாப்புலேஷன் போய் அந்த இடத்துல அது பழகி வளர்ந்து அவன் ஒரு கோட்டையை உருவாக்குறான்ல, அது ஃபவுண்டர் எஃபெக்ட். அந்த பாப்புலேஷன் உருவான காரணம் இந்த புலி தான். இந்த புலி எதனால வந்துச்சு? ஜெனட்டிக் ட்ரிஃப்ட்னால வந்துச்சு. புரியுதா? கிளியரா இருக்கா? ஜெனட்டிக் ட்ரிஃப்ட்ங்கிற ரேண்டம் ஈவென்ட்னால இந்த புலி என்ன பண்ணுச்சு, அவன் பாப்புலேஷனை விட்டு தனியா ஒரு இடத்துக்கு போய் அங்க சர்வே பண்ண ட்ரை பண்ணும்போது அங்க மேட்டிங் ப்ராசஸ்க்கெல்லாம் அடாப்ட் ஆகி அங்க ரெடி ஆகி அங்க ஒரு பாப்புலேஷன் டெவலப் பண்ணி பார்க்கும்போது அந்த பாப்புலேஷன் உருவான காரணம் யாருன்னா founder effect of that particular population. Nothing but this புலி. Why? Because of genetic drift. Simple. Clear? ஓகேவா? புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? Natural selection where more individuals acquires more specific character value other than the mean character value leads to easy. Natural selection மூலமா
நிறைய இண்டிவிஜுவல்ஸ் வந்து ஸ்பெசிபிக் கேரக்டர் வேல்யூ எடுக்கிறாங்க. இதை விட அப்ப இந்த மீனுங்கிறது யாருக்கும் தேவையில்லைங்கிறாங்க. அப்ப ஸ்பெசிபிக்கா எடுக்கும்போது கண்டிப்பா என்ன வரும்? டைரக்ஷன் தான் வரும். ஒரு டைரக்ஷனை பார்த்து புஷ் பண்றதா ஸ்பெசிபிக் வேல்யூ. ஹையர் ஈல்ட், டால் கைஸ், ஷார்ட் கைஸ், இந்த மாதிரி ஒரு டைரக்ஷன்ல போறது டைரக்ஷன் சேஞ்ச். Which of the following statement is not true? Flippers of penguin and dolphins are a pair of homologous organs. Analogous structures are a result of convergent evolution. Sweet potato and potato is an example of analogy. Homology indicates common ancestry. பாத்துருவோமா? இந்த பெஸ்ட் இப்பதான் சால்வ் பண்ணோம். என்ன சொன்ன? Flippers of penguins dolphinum pair of homologous organs இல்ல, அவனுங்க analogous convergent evolution. அப்ப not true க்கு இது ஆன்சர். புரிஞ்சுச்சா? Select the correct group set of Australian marsupials exhibiting adaptive radiation. அப்ப Australian marsupials and we'll have this placental mammals. ஒரு டயகிராம் கொடுத்திருப்பாங்க உங்க புக்ல எவல்யூஷன்ல அப்படியே பக்கத்துல. Tasmanian wolf, numbat, spotted cuscus, flying felons இவனுங்க எல்லாம் இதுல வருவானுங்க. இவனுங்க எல்லாமே ஆஸ்திரேலியன் மார்சுபியல்ஸ்ல வருவானுங்க. அப்போ இதுல எல்லாமே இருக்கிற ஆன்சர் ஐ திங்க் ஃபர்ஸ்ட்லயே நமக்கு வந்துருதுல. நம்பரும் ஆஸ்திரேலியன் மார்சுபியல் தான், ஸ்பாட்டட் கஸ்கஸும் அதுதான், ஃப்ளையிங் ஃபெலன்ஸும் அதுதான். So technically option A should be the answer and I'm right. A is an answer. சரியா? Which of the following factors will not affect the Hardy-Weinberg equilibrium? Okay. Hardy-Weinberg equilibrium என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? ஒரு ஜீன் பூல் கான்ஸ்டன்டாவே இருக்கும். அதாவது ஒரு ஜீன் பூல்குள்ள, ஜீன் பூல்னா ஒரு ஒரு பாப்புலேஷனுக்குள்ள ஒரு 5 வித்தியாசமான ஜீன் இருக்கு. ஒருத்தனுக்கு கருப்பு முடி, ஒருத்தனுக்கு சிவப்பு முடி, ஒருத்தனுக்கு வெள்ளை முடி, ஒருத்தனுக்கு முடியே இல்லை. இந்த மாதிரி 5 கேரக்டர் இருக்கு. அப்ப இந்த 5 கேரக்டர் இருக்கும்போது இந்த 5 கேரக்டர் மாறவே மாறாது, அந்த ஜீன் பாப்புலேஷன் அப்படியே இருக்கும். ஆனா சில கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்? இங்க இருந்து வெளியே போக கூடாது. அப்புறம் மாறிடும்ல, கம்மி ஆயிட்டான்ல. அங்கிருந்து ஒருத்தர் உள்ள வரக்கூடாது. உள்ள வந்து அவன் எதாவது சேட்டையை கொடுப்பான், பாப்புலேஷன் மாற ஆரம்பிக்கும், கவுண்ட் ஜாஸ்தியாகவும் மாறிடும். இந்த மாதிரி நிறைய விஷயம் நேச்சுரல் செலக்ஷன் நடக்கவே கூடாது. அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இட் இஸ் நாட் பாசிபிள். ஒரு ஈக்குலிபிரியம் ஜெனட்டிக்கா எப்பவுமே ஹார்டி-வைன்பெர்க் மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னா நேச்சுரல் செலக்ஷன் நடக்கக்கூடாது. கண்டிப்பா நடக்குமே. நீ என்னதான் தடுத்தாலும் நேச்சர் டிசைட் பண்றதா. நாளைக்கே இப்ப உனக்கு சுத்தி ஃபுல்லா வால்கன் எரப்ஷன் ஆகுது, நீ இறந்துட்ட, என்ன ஆகும்? அடுத்து வர தலைமுறை கொஞ்சம் கொஞ்சமா இறந்து 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 பழக ஆரம்பிக்கும், வாழ்வதற்கு பழகும். பிகாஸ் நேச்சுரல் செலக்ஷன் ஹஸ் அ பிரைமரி ரோல் தேர். அப்படிப்பட்ட நேச்சுரல் செலக்ஷனே நடக்க கூடாது. அப்படி நடக்காம இருந்தாதான் ஜெனட்டிக் ஈக்குலிபிரியம் மெயின்டைன் ஆகும்னா அது கண்டிப்பா பாசிபிள் இல்ல. அப்போ அது தேவையில்லை. பட் நாட் எஸ். இதுல ஹார்டி-வைன்பெர்க் ஈக்குலிபிரியம் யார் அஃபெக்ட் பண்ண மாட்டாங்க? ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் அஃபெக்ட் பண்ணும், கரெக்ட்? ஜீன் மைக்ரேஷன் அஃபெக்ட் பண்ணும், ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன் அஃபெக்ட் பண்ணும், கான்ஸ்டன்ட் ஜீன் பூல் அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா கான்ஸ்டன்ட் ஜீன் பூல் தான் ஹார்டி-வைன்பெர்க் ஈக்குலிபிரியமே. அப்ப அவனை எப்படி அஃபெக்ட் பண்ணுவோம்? சோ தட் இஸ் an answer. அதாவது இந்த flippers of the penguin and dolphin விட மாட்டானுங்க போல. flippers of penguin and dolphin the example of convergent evolution. Given below are some stages of human evolution. Arrange them in correct sequence. Homo habilis, Homo sapiens, Homo neanderthals, Homo erectus. Easy. Homo habilisல ஆரம்பிச்சு Homo erectusல வந்து Homo neanderthalsல போய் Homo sapiens வந்தா ஆன்சர் என்னவா இருக்கும்? ADCB என்னும் ஆப்ஷன் 3 இருக்கும். Easy. Okay. Match list 1 with list 2. Mesozoic, Proterozoic, Cenozoic, Paleozoic. Easy எழுதிடுவோம். Proterozoicனா நம்ம லோவர் இன்டர்வல் எழுதிடலாம். அப்ப அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? ஆன்சர் ஈஸியா கிராக் பண்ணலாம். பாத்தீங்களா? Bக்கு 1 இருக்கா? அவ்வளவுதான். அப்ப ஏக்கு என்ன இருக்கு? நமக்கு தெரியும் birds and reptiles, Cenozoic mammals இருக்கு, Paleozoic fish and amphibians. அவ்வளவுதான். I think it is right. Yes. புரியுதா? இதெல்லாம் நீங்க இந்த ஃப்ளோ சார்ட்லயே படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் ஈஸி தான்டா. Sweet potato and potato represents a certain type of evolution. Select the correct combination of terms to explain the evolution. Answer is very simple. They are not divergent. They are analogy convergent. Okay, உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் தரேன், கண்டுபிடிங்க. ஸ்வீட் பொட்டேட்டோ பொட்டேட்டோ நீங்க சொல்ல சார் ரெண்டுமே பொட்டேட்டோ தானே, அப்ப ரெண்டுமே ஒரே ஸ்பீஷியஸ், அப்ப டைவர்ஜென்டா தான் இருக்கணும், ஹோமோலோகஸ் தான் இருக்கணும். ஏன் நீங்க அனாலஜி கன்வர்ஜென்ட் போட்டிருக்கீங்க? ஏன்னா
இதுல ஒருத்த ஸ்டெம் மாடிஃபிகேஷன், ஒருத்த ரூட் மாடிஃபிகேஷன். அப்படின்னா ஸ்வீட் பொட்டேட்டோ அது ஒருத்த வந்து ரூட் ஆக்சுவலி, இன்னொருத்த ஸ்டெம்மு. நீ அதை பொட்டேட்டோன்னு சொல்ற, ஆனா அவனுக்கு ஆக்சுவலி ரூட் தான் இங்க ஒருத்தன் பொட்டேட்டோ மாதிரி இருக்க, இன்னொருத்த ஸ்டெம்மா மாதிரி இருக்கான். அப்போ அவன் ரெண்டுமே ரெண்டு டிஃப்ரெண்டான இடம். ஸோ தேர் அனாலஜி, தே ஆர் கன்வர்ஜென்ட் எவல்யூஷன். நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது ஸ்வீட் பொட்டேட்டோவா, இதுல எவன் ஸ்டெம் எவன் ரூட்டுங்கிறது கண்டுபிடிக்கும். சரியா பசங்க, கண்டுபிடிச்சிருவீங்களா? ஸோ மறக்காம இந்த ஹோம்ஒர்க்கை பண்ணி கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஐ வில் பர்சனலி கமெண்ட் ஆன். சரியா? ஓகே, எஸ். ஸோ மறந்துடாதீங்களா, மார்ச் 27 எக்ஸ்பி அப்படியே வெறித்தனமா சட போகுது. ஃபுல் ப்ரிப்பரேஷன்ல ஃபுல் பவர்ல படிக்க போறோம். ஜிஏபி டெஸ்ட் சீரிஸ்க்கு எல்லாருமே எக்ஸைட்டடா இருக்கும், இன்க்ளூடிங் மீ. 20 டெஸ்ட் மார்க் டெஸ்ட் அடிச்சு எழுதி நீட்ல அடிக்கிறோம். சரியா? மறந்துடாதீங்க, 10,000 ஜிஎஸ்டி தான். அண்ட் இதெல்லாம் உங்க சீனியர்ஸ், எஸ் 8129000700 கால் பண்ணி உடனே உங்க அட்மிஷன் புக் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ ஆல் தி பெஸ்ட், see you soon, take care, bye bye.